நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். நேருவின் சாதனையை முறியடிக்க போகிறாரா மோடி? நேரு விட சிறந்த ஆட்சியை கொடுக்க போகிறாரா மோடி என்று பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்க, இந்தியாவினுடைய 18வது அமைச்சர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 31 கேபினட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் இணை அமைச்சர்கள் 36 பேர், 5 தனி அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள், மொத்தம் 72 அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. கேரளாவிலிருந்து ஒரு அமைச்சர், ஒரு கேபினட் மினிஸ்டர், கர்நாடகாவிலிருந்து 2 அமைச்சர், ஆந்திராவிலிருந்து 2 அமைச்சர், இப்படி இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் இருந்து 3 அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் எனக்கு உண்மையிலே பெரிய வியப்பு, ஆச்சரியம். ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட ஒன்றிய அமைச்சர்களாக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே நம்ம வாழ்த்து சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியின் மீது நமக்கு வெறுப்பு இருக்கலாம். அந்த கொள்கையின் மீது, கோட்பாட்டின் மீது, தத்துவத்தின் மீது, சித்தாந்தத்தின் மீது நமக்கு நேரடியாக எதிர்ப்பு இருக்கலாம். பாஜக ஆட்சி நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில், அந்த அரசில் ஒன்றியத்திற்கு ஒரு 3 அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு போகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. தமிழர்கள் போகும்போது நம்ம வரவேற்கணும் தானே அப்படின்னு வரவேற்பிற்காக நல்லா பாயை விரித்து படுத்து கிடந்தேன். 3 அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தா, ஒன்று ஜெய்சங்கர் சுப்பிரமணியம், இன்னொன்று நிர்மலா சீதாராமன், இன்னொன்று எல் முருகன். 3 பேரும் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்களா? தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா? தமிழர்களா? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களா? கேரளாவில் 2 பேர் கேரளாவுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சார்ஜ் குரியன், சுரேஷ் கோபி. சார்ஜ் குரியன் கிறிஸ்தவர், பூர்வீகமாக மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். சுரேஷ் கோபி ஒரு இந்து குடும்பத்தை பிறந்தவர், ஆனால் அவர் மலையாளி. அதே போல குமாரசாமி, தேவகவுட மகன் குமாரசாமி கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடைய அமைச்சரவையிலிருந்து 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்படி தமிழ்நாட்டில் இருந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. நிர்மலா சீதாராமன் பூர்வீக கன்னடா, திருமணம் முடிச்சது ஆந்திராவில். எல்முருகன் பூர்வீகம் ஆந்திரா, செட்டில் ஆனது தமிழ்நாட்டில். இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் பூர்வீகம் பாலக்காடு, ஐயர். அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் தமிழ் குடும்பத்தில் வளர்ந்தாராம். தமிழ்நாட்டில் வளரல, அவர் வளர்ந்தது படித்தது எல்லாமே டெல்லி. வெளியுறவுத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். எல்முருகன் ஏற்கனவே வந்து தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையுடைய இணை அமைச்சராக இருந்தார், இப்போதும் அது தொடரலாம்னு சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், அதே அமைச்சரவை தொடரலாம் என்று நம்பப்படுகிறது. இன்னும் அமைச்சர் பட்டியல் வந்திருக்கிறது, யார் யாருக்கு எந்த துறை அப்படிங்கிறது வெளிவரல. நம்ம இருக்கிற கேள்வி என்னன்னா, இதே பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதியாக இப்போ நிர்மலா சீதாராமன் எங்கேயும் வெற்றி பெறலை. ஏன்னா தேர்தல் நிற்கல, எனக்கு பணம் வேணும், அதனால் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்லிட்டாங்க. அவங்க ஆந்திராவுடைய ரெப்ரசன்டேஷனில் தான் போன முறை போனாங்க. அதே போல் இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் குஜராத்துடைய ரெப்ரசன்டேஷனில் அவர் போகிறாரு. எல் முருகனையும் மகாராஷ்டிராவிலேருந்து தேர்ந்தெடுக்க அனுப்புனாங்க. எல் முருகன் நேரடியாக நீலகிரியில் போட்டி போட்டு இப்போ தோற்று போயிட்டார். அப்போது இதே போல் தான் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார். சரி, அவர் கூட ஏற்கனவே ஒரு முறை இணையமைச்சராக இருந்தாருங்க, மத்திய அமைச்சராக 2 முறை இருந்துட்டாருங்க, அதனால் அவருக்கு வேணாம். அண்ணாமலை இருந்தார்ல, அண்ணாமலையின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அவர் மீது அரசியல் முரண்பாடு இருக்கலாம். அண்ணாமலை சரி, அவர் மாநில தலைவருக்கு நீடிக்கணும், ஒரே ஆளுக்கு 2 பதவி கொடுக்க முடியாது, அதனால் அவருக்கு கொடுக்கல. சரி, நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அதிமுக நயினார் நாகேந்திரனை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்குறாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 14 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கிறது. ஆனால் 2019 பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டாவுக்கு கீழே இருக்கும் பொழுது, நோட்டாவுக்கு கீழே இருந்து சார்னர் தேர்தலில் 54 ஓட்டுகளில் ஹெச்ராஜா தோத்து போகும்போதே ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரன் போட்டி போட்டு 74,000 வாக்களை பெறாரு. தனிப்பட்ட செல்வாக்களை திருநெல்வேலியில் நின்று சட்டமன்றத்துக்கு வெற்றி பெறாரு. தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களோடும் குறைந்தபட்ச ஒரு இதை கடைபிடிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வென்றா அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவலு, குறைந்தபட்சம் ஒரு மாண்பை கடைபிடிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியை திறந்துட்டு வந்து டென்ஷன் போட்டி போடுறாங்க, குறைந்தபட்ச வாக்களை பெற்றிருக்காங்க, மக்கள்கிட்ட விமர்சனங்களை தாண்டி ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபிக்குள்ளேயும் குற்ற பின்னணி கொண்டவங்களை பிஜேபி சேர்க்குறாங்க. நான் இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. பிஜேபியில் வந்து இப்போ வந்து
அநாகரிகமாக எழுதுறாங்க. அப்படி அரசியல் கட்சியுடைய தலைவர்களை அநாகரிகமாக தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. பிஜேபியில இருந்தால் கூட ஒரு முன்னாள் மாநிலத்தில் இருக்கிற பேரில் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி காரங்களே கண்டிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய போக்குகளை கண்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இல்லை. அதே பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ பேர் இந்த களத்தில் தமிழர்கள் நிற்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் புறக்கணிச்சிட்டு இந்த 3 பேருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 31 அமைச்சர், 36 இணை அமைச்சர், 5 தனி அந்தஸ்து கொண்ட அமைச்சர், இந்த 72 பேர்ல ஒருத்தர் கூட தமிழை தாய்மொழியா கொண்டவன் இல்லைங்க. இது என்ன அமைச்சரவை? இந்த சரி, தமிழை தாய்மொழியா கொண்டவன் இல்லைங்கிறத தாண்டி இந்த 3 பேர் போனாங்கல்ல, ஏற்கனவே ஜெய்சங்கர் ஏற்கனவே இருந்தாரு, நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே இருந்தாங்க, எல் முருகன் ஏற்கனவே இருந்தாரு. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எல் முருகன் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர். இதனால தமிழ்நாட்டுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனம், தமிழ்நாட்டுக்கான நிதியில கூடுதலாக கொடுத்துட்டாங்க. இல்லை தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வந்த போது நிதி கொடுத்தாங்க, கஜா புயலுக்கு கொடுத்தாங்க, தானே புயலுக்கு கொடுத்தாங்க, வரதா புயலுக்கு கொடுத்தாங்க, இப்போ இந்த மிக்சாம் புயலுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதா இருக்கா? இல்லை வெள்ளத்துக்கு கொடுத்தாங்கன்னு இருக்கா? ஒன்றும் கிடையாது. நான் வெள்ளை பூண்டு சாப்பிட்றதில்ல, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, நிலத்துக்கு கீழே விளையக்கூட எதையும் சாப்பிட்றதில்ல, நிலத்துக்கு கீழே தான் மனுஷனையும் புதைக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷ பயிலை பற்றி நான் கவலையே படுறதில்ல. எரிக்கிறவாள் அதுக்கு பயப்படும், புதைக்கிறவளை பற்றி கவலையே பட மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு கோட்பாட்டை போயிட்டுருக்காங்க. வெள்ளத்துக்கு வர்றது, வெள்ளத்துக்கு வெள்ளத்தை பார்வையிடாம வெள்ளத்தை போட்டோ எடுத்து வச்சுக்க பாருங்க, அதை பார்வையிட்டு போகிறது. இது டெல்லியிலேருந்தே பார்த்துருக்கலாமே வாட்ஸ்அப்பில். சரி, ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு துறை, தமிழர்களுக்கு மிக மிக வேண்டப்பட்ட ஒரு துறை. ஏன்னா பக்கத்தில் இலங்கைங்கிற ஒரு நாடு நம்முடைய மீனவர்களை நித்தம் பாடாய்ப்படுத்துகிறது, வலைகள் அறுக்கப்படுகிறது, நம்முடைய படகுகள் உடைக்கப்படுகிறது, படகுகள் சீஸ் செய்யப்படுகிறது, மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. இலங்கைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இதை தீர்த்து வைத்திருந்தால் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் பாலக்காட்டு ஐயர் என்று இருந்தாலும் கூட அவரை கொண்டாடி தீர்த்துக்கலாம். சரி, இலங்கை தமிழர்களை பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசு 1 லட்சம் கோடி கொடுத்து இராணுவத்தை அனுப்பி இங்கிருந்து படைபலம் கொடுத்து ரேடார் கொடுத்து அழிச்சிருச்சுங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அவங்கள நாங்கள் தமிழர்களாக பார்க்கலாம் கூட இந்துக்களாக பார்க்குறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்களின் அடிப்படையில் நான் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே தீர்வு தனித்தமிழில் சோசலிச குடியரசு தான் என்றிருக்கிற குறைந்தபட்சம் அவங்களுக்கான பாதுகாப்பையாவது உறுதி செய்கிறோம், அவங்களுடைய காணிகள் அவங்களுக்கே என்ற முறையில் நாங்கள் மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் செஞ்சிருந்தா பாராட்டலாம். இந்திய சீனாவுக்குமான நட்புறவுக்கான தூதுவராக இருக்காரு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான நட்புறவு தூதுவராக இருக்காரு, சிங்கப்பூருக்கும் இதுக்குமான இந்தியாவுக்குமான நட்புறவு தூதுவராக இருக்காரு. இப்படிப்பட்ட தூதுவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் படித்தவர், தமிழ் தெரிஞ்சவர், தமிழர் இல்லை. ஆனால் அவர் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் ஏதாவது செய்வார்னு பார்த்தா செய்ய மாட்டார். அந்த 3 பேரையும் அமைச்சராக்கிட்டோம் சொல்லி தமிழர்களை ஏமாற்றுகிறது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ தமிழன் ஒருத்தன், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தன் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த அரசவையில் வரக்கூடாது, அமைச்சரில் வரக்கூடாது. அப்போ தமிழ் என்ன ஆகணும்? அல்லக்கை. இந்த கோவிலில் பார்த்துருப்பீங்கல்ல, பெருமாள் கோவிலில் மேலே சாமி இருக்கும், தூக்கிட்டு போகிற பூரா தமிழன், இவனுக்கு வேர்வை ஊற்றி ரத்தம் வேர்வையாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம், இவன் சுற்றி சப்பரத்தை தூக்கிட்டு வருவான். அங்கே 4 பேர் சாமியை தூக்குறது. சரி, அந்த சாமியை பக்கத்தில் சாமிக்கு பூஜை பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோம், நாங்கள் புகையை போடுறோம், தீபாரணம் காட்டுறோம்னு சொல்லி 4 பேர் கொழு கொழுன்னு நின்றுட்டு இருப்பான். அந்த 4 பேரையும் கொழு கொழுன்னு தூக்கிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா தமிழை, பூநூல் போடாத தமிழை தூக்கிட்டு போவான். அப்படி ஜெய்சங்கரும் எல் முருகனும் இந்த நிர்மலா சீதாராமன் அமைச்சராக வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் தமிழம் பூரா அல்லக்கைகளாக அடிமாடுகளாக உழைச்சிருக்கிறான். பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இருந்து புரிந்து கொள்ள முடியுது. தமிழர்களை மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தின் மீது பற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலில் போட்டி போடுற கட்சி இந்தியாவில் லட்சக்கணக்கான வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தையும் இந்த அமைச்சரவை பட்டியலிருந்து புறந்தள்ளி இருக்கிறது. சரி, உன் கட்சியில் நீ எம்பி சீட்டு யாரும் கொடுக்கல, மற்ற கட்சிகளில் இஸ்லாமியர் எம்பியா இருக்காங்கல்ல, அவங்களில் ஒருத்தருக்கு ஒரு இணை அமைச்சராக கொடுத்துருக்கலாம்ல. 72 அமைச்சர், ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. இது ஒரு செக்குலரிசம் பேசுறது, இது ஜனநாயகம் பேசுகிறது, மத சார்பின்மை பேசுகிறது, வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிறது, இந்த யுனைட்டி இஸ் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு பேசுது. ஆனால் இஸ்லாமியர் கிடையாது. கிறிஸ்தவருக்கு ஒரு சீட்டு, சார்ஜ் குரியனுக்கு 2 சீக்கு, ஒரு புத்திஸ்ட், ஒரு சைனா கொடுத்துருக்கான். 5 பேர் மொத்தம், அதாவது சிறுபான்மையினர் இந்த அடிப்படையில் 5 பேர்.
மீதி இருக்கக்கூடிய 67 அமைச்சரவையில் 25 பேர் உயர் சாதியினர். யாரு? உயர் சாதியினர் 25 பேர். மீதி ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டோர். அந்த இதர பிற்படுத்தப்பட்டோர்லையும் உயர் வகுப்பு இருப்பாங்க இல்லையா, நாங்களாம் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆண்ட பரம்பரையை தேர்ந்தெடுத்து அதில் 25 பேர். ஷெட்யூல் காஸ்ட் அதில் 10 பேர். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 5 பேர். சிறுபான்மையினர் 5, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 5, ஷெட்யூல் காஸ்ட் 10, 25 ஓபிசி, 25 உயர் சாதி. நான் கேட்குறேன், 3 விழுக்காடுக்குள்ள இல்லாத உயர் சாதிக்கு நீ சொல்ற அந்த 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 கூட்டத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காட்டுக்கு மேலே வருது. மொத்தமாக 50 விழுக்காடு அந்த உயர் சாதிகளுக்கு. ஆனால் 3% இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இல்லை, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு கூட கொடுத்துருக்கலாம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். இல்லை, இது என்ன பிரதிநிதித்துவம்? அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை எதை நோக்கி அழைச்சிட்டு போகுது? அதாவது ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் இல்லைங்க, சரி நாங்கள் இப்போ திருத்திக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, அதை விட மோசமாக கொடுத்துக்கிறான். இதையெல்லாம் தாண்டி 50 விழுக்காடு பெண்களுக்கான உரிமை பேச போகிறோம். 2028 பெண்களுக்கு சம பங்கை கொடுப்பதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். பேட்டி பார்த்தோ அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா 11 விழுக்காடு தான் இந்த அமைச்சரவையில் பெண்கள். என்ஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரும்போது அமித்ஷா சொல்றாரு, இது தமிழர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காக தான் கொண்டு வரப்படுது. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எந்த தமிழர்? இலங்கை தமிழர்களுக்காகவும் இஸ்லாமியருக்காகவும் கொண்டு போட்டு நீங்க ஏன் பயப்படுறாரு? என்னைங்கிற சட்டமும் தமிழர்களுக்காகவும் இஸ்லாமியருக்காகவும் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமியர்களை முடக்குவதற்கும் தமிழர்களை முடக்குவதற்கும். அங்க தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாலியை பறித்து இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரச்சாரம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக. இந்த பக்கம் அப்படியே ஒடிசாவுக்கு வந்து ஒரு தமிழை ஒடிசாவை ஆள்வதா என்று தமிழர்களை இழிவுபடுத்துவது போல காணொலியை தயார் பண்ணி இலையில பழைய சாத்தை போடுற மாதிரி வீடியோக்களை தயார் பண்ணி பாய் பாண்டின்னு ஒரு கேம்பெயின் நடத்தி பூரி ஜெகநாதர் ஆலயத்துறை சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்தாரு. கருவூலத்தை களவாண்டு போயிட்டாரு, நகைகளை களவாண்டு போயிட்டாருன்னு சொல்லி தமிழனுக்கு திருட்டு பட்டம் கட்டி தமிழை முதலமைச்சர் ஆவதா, ஒடிசாவை ஒடிசாக்காரன் ஆளணும், அங்க பீகாரியா பகாரியா அப்படிங்கிற முழக்கம் போல இங்க ஒடிசால ஒரு முழக்கத்தை வச்சு பாண்டியனை அரசியல்ல விட்டு விளக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக வேலை பார்த்துக்குன்னா, பாஜக தமிழர் விரோத கட்சி என்பது முழுக்க தெரியுது. கார்த்திகேய பாண்டியன் அப்படிங்கிற இடத்துல கார்த்திக் பாண்டே அப்படின்னு இருந்தா பாஜக அப்படி ஒரு கேம்பெயின் பண்ணிருக்குமா? பாய் பாண்டே அப்படின்னு கேம்பெயின் பண்ணுமா? பாண்டேனா உனக்கு இனிக்கும், பீகார் பாண்டேனா. ஆனா பாண்டியன்னா கசக்கும். ஏன்னா பாண்டியன் ஏன் கசக்குது? அந்த பேருக்கு இருக்கிற பவர். கார்த்திகேய பாண்டியன் அப்படிங்கிறது உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்னு ஒருத்தர் இருக்கான். வைகாத்து கரையில் 1000 ஆரியர்களுடைய தலையை அறுத்து போட்டு பூனோடு மிதக்க விட்டு வைகையில் ஓடப்பட்டவன் அவன் தான் பாண்டி நெடுஞ்செல்வன். கண்ணகிக்கு தவறான நீதியை கொடுத்துன்னு சொல்லி வருத்தம் தெரிவித்து நெஞ்சு வெடிச்சு செத்து போன அந்த பாண்டியனு பேர் மரபணுவுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துது. அப்போ பாண்டியன் அப்படின்னா பாய் பாண்டியன். நீ இன்னைக்கு ஒடிசால ஒரு பாண்டியனை வீழ்த்திருக்கலாம், இதே தமிழ்நாட்டில் இதே பாஜகவை வீழ்த்த போவது அதே பாண்டிய வாரிசுகள் தான். தமிழ்நாட்டிலிருந்து எல்முருகன், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் மட்டும் இல்லை, இதே காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, அதுக்கு முன்னாடி பாஜக ஆண்ட போதும் சரி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, 39 பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினராக பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பன் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு 40 பேர் நல்லா ஃபன் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அமைச்சர்களாக போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, மரியாதைக்குரிய மூர்த்தி இருக்காரு, மத்தியத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்காரு, புதுக்கோட்டை அண்ணன் மையநாதன் இருக்காரு, அப்படி தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் பெருமக்கள் இவங்க இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, KN நேரு இருக்காரு. அப்படின்னா அந்த துறை சார்ந்து அந்த மக்களுக்கு நேரடியாக அவங்க பயன்படுறாங்க ஏதோ ஒரு வகையில். ஊரக வளர்ச்சித்துறை KKSSR, ஐ பெரியசாமி, கண்ணப்பன், பெரிய கருப்பேன் அப்படின்னு நேரடியாக அவங்களுக்கு பயன்படுறாங்க. அந்த அமைச்சரோட மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அது அதிமுக ஆட்சிகள் இருந்தாரு, திமுக ஆட்சியில் விஜயபாஸ்கர் இருந்தாரு, அந்த கரூர் விஜயபாஸ்கர் இருந்தாரு, மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் இருந்தாரு, ஜெயக்குமார் இருந்தாரு. இவங்கெல்லாம் மக்களோட ஒரு வகையில் கனெக்டாக இருப்பாங்க அமைச்சர்கள். அப்படி மத்திய அமைச்சர்கள் மக்களோட கனெக்டாக இருந்து அவங்களால நேரடியான தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் கிடைச்சதுங்க இந்த அமைச்சர்னால. இவர் வந்து மத்தியில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாருங்க, அப்படியே ரயிலில் தமிழ்நாட்டுக்கு விட்டு தள்ளிட்டாருங்க. லல்லு பிரசாத் யாதவ்ங்கிற ஒரே ஒரு மனுஷன்
அமைச்சராக இருந்து அந்த பீகார் அதுக்கு பிறகு ரயில்வே துறையில எவ்வளவு உயர்ந்தது என்பது அங்க போய் பார்த்தா தெரியும். கீழே கடந்த தூக்கி கொண்டு வர மேல ஊழல்வாதி தான், கொள்ளையடிச்சுக்கார் தான், ஆனா குறைந்தபட்சம் தன் மக்களுக்கு செய்யணும்னு செஞ்சிருக்காரு. அப்படி வடநாடுகளில் அமைச்சரா வரக்கூடியவங்க கொள்ளையும் அடிக்கிறாங்க, ஊழலும் பண்றாங்க, தன்னையே வளர்த்துக்கிறாங்க, அந்த மக்களுக்கு அந்த துறை சார்ந்து ஏதாவது செய்யறாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் 39 பேர். மணிசங்கர் ஐயர், மு அருணாச்சலம், தனுஷ்கோடி ஆதித்தன், டி.ஆர். பாலு, ஆர். சண்முகம் செட்டி, சிதம்பரம், பா. சிதம்பரம், ஈவிகேஸ் இளங்கோவன், சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஜெகத் ரட்சகன், கடம்பூர் ஜனார்த்தனன், கண்ணப்பன், ஆர்.கே. குமார், ரங்கராஜன் குமாரமங்கலம், தயாநிதி மாறன், முரசொலி மாறன், எல் முருகன், ஜெடப்பட்டி முத்தையா, சத்தியவாணி முத்து, நெப்போலியன், எஸ்.எஸ். பழனிமாணிக்கம், பொன்னுச்சாமி, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஆர். ஆசா அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள், செஞ்சி என் ராமச்சந்திரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், என்.டி. சண்முக அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், எஸ்.வி.என். சோமு அவர்கள், பி. சுப்பராயன் அவர்கள், சிதம்பரம் சுப்பிரமணியன் அவர்கள், சுப்பிரமணிய சுவாமி அவர்கள், மு. தம்பித்துறை அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், ஆர். வேலு ரயில்வே துறை அமைச்சர் இருந்தார் பாமக, ஆர். வெங்கடபதி, கே. வெங்கடபதி, ராமசாமி வெங்கட்ராமன், ஜி. வெங்கட்ராமன், 39 பேர் அமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு, கட்டமைப்புக்கு, அடிப்படை மாற்றத்துக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க கேட்டால், ஆம்புலன்ஸ் விட்டாரு, ஒரு ரூபா முழுக்க இந்தியாவில் பேசுறது கொண்டு வந்தாரு, இந்தியா முழுக்க செஞ்சாரு, அவர் பயனடைஞ்சார். தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த அமைச்சர்கள் செய்த நன்மைகளுடைய பட்டியலை 10 கூட கிடையாது. ஆனால் வட மாநிலங்கள்லையோ ஏன் ஆந்திரா கர்நாடகாவிலையோ அந்த மாநிலத்திலிருந்து ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டா அந்த மாநிலத்தை அந்த 5 ஆண்டுகளை ஒரு படி உயர்த்துவதற்கு உழைச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவன் குடும்பத்தை உழைப்பதற்கு, 1 கிலோமீட்டரில் வீடு கட்டுவதற்கு, அடையாறையே வளைச்சி போட்டோஸோட சேர்த்து வீடு கட்டுவதற்கு, வீட்டுடைய வாழ்ச்சுவரை 20 அடி போடுவதற்கு, 1000 பிஎஸ்என்எல் இணைப்புகளை இணைச்சி களவாண்டு கொண்டு போய் தன் குடும்பத்துக்கு 1000 இணைப்பை கொண்டு போய் என்னதான் பண்ணுவாங்க தெரியல, ஒரே நேரத்தில் 1000 மூணில் பேசிட்டு பயனாலும் தெரிய கொண்டு போய் கொடுப்பதற்கு, காற்றலையில் ஊழல் பண்ணி 1,70,000 கோடி கொள்ளையடிச்சு ரியல் எஸ்டேட்டில் போட்டு கோடி கோடியாக வளர்ந்து ஈடிக்கும் ஐடிக்கும் அந்த பணத்தை அள்ளி கொடுக்குற அளவுக்கு வளர்வது தான் இந்த மத்திய அமைச்சர் செய்த சாதனையை ஒழிய வேற ஒரு மண்ணும் கிடையாது. இதுல ஒவ்வொரு துறையுமே மக்களுக்கு பயன்படக்கூடிய துறைகள் தான். நீங்க நமக்கு தெரிஞ்சது நிதி அமைச்சர் தெரியும், ராணுவ அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், நம்ம ஒரு 3 நாள் தான் பார்க்கறது. அதுக்கு கீழே 32 துறைகள் இருக்கு. அந்த 32 துறைகளுக்கு கீழே 36 அமைச்சர், இணை அமைச்சர், அவங்களுக்கும் தனித்தனி துறைகள் இருக்கு. அது இல்லாமல் தனி அமைச்சகம், ஸ்டேட் இன்சார்ஜ் மாதிரி ஒரு கேபினெட்டுக்கு கீழே கட்டுப்படாத 5 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பொறுப்பு, எந்த துறை அவங்ககிட்ட வருது, அதனால என்ன பயனு அப்படிங்கிறது யாரும் கவலைப்படுறதில்லை. நம்ம எப்படி தமிழ்நாட்டு அமைச்சர்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை கேட்குறோமோ அப்படி மத்திய அமைச்சர்கிட்ட நம்முடைய குறைகளை கேட்பதற்கு, அவங்களுக்கான நமக்கான தேவைகளை சொல்வதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. நம்மளுடைய பிரதிநிதிகள் எந்த பயனும் இல்லை. அதனால இந்த மத்திய அமைச்சர்னால நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி மாஸ்கை இப்படி போடணும், இப்படி இறக்கி போட்டோம்னா எந்த பயனும் இல்லை, ஆக எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த பயனும் இல்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை அளந்தாச்சு, செய்யாறில் சிப்காட்டுக்கு நிலத்தை அளந்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க கனிம வேட்டை நடக்கிறது, நீட் தேர்வில் நித்தம் மாணவர்கள் வெந்து நொந்துக்கிட்டு இருக்காங்க, தூத்துக்குடியில் வினாத்தாள்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்படி தமிழ்நாட்டையே கொள்ளையடிக்க துடிக்கிற, தமிழ்நாட்டின் வளங்களை நாசமாக்குற நாசக்கார திட்டங்கள் இருந்தாது இந்த அமைச்சர் பெருமக்கள் காப்பாற்றுவார்களா, இல்லை மத்திய இணையமைச்சர் காப்பாற்றுவாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் பிரதிநிதிகள் காப்பாற்றுவாங்கன்னா சத்தியமா இல்லை, எந்த பயனும் இல்லை. இதை எல்லாத்தையும் தாண்டி நேருவின் சாதனையை நரேந்திர மோடி முறியடிச்சிட்டாராம். நேரு எங்க, மோடி எங்க? நேரு மலை, மோடி மடு, நேரு புலி, மோடி எலி, நேரு யானை, மோடி பூனை. அதாவது பெரிய மரத்து கூட புல் ஒன்ன மாதிரி வளர்ந்து காட்டுறோம்னா அருகம்புல் போய் ஆலமரத்துக்கிட்ட போட்டி போட்டுச்சான். 14 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் இந்த மண்ணை ஆளும்போது 14 வருஷம் அந்த நிலத்துக்காக, விடுதலைக்காக உள்ள இருந்திருக்காரு. சிறையில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம், கோடீஸ்வரன் குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் கட்சியின் மீது நமக்கு வெறுப்பு கூட உண்டுங்க. ஆனால் அந்த கட்சி இப்போ, ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி வேறு. அந்த காங்கிரஸில் 14 வருஷம் ஜெயில இருந்து இந்தியாவுக்கான எல்லா மாற்றங்களுக்கான அடித்தளத்தை போட்டு கொடுத்துட்டு போன நேரு எங்க? இந்தியாவுடைய மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய, சாதியால் பிரிக்கக்கூடிய, ஒரிசால போயிட்டு இன வெறி பேசி அந்த மக்களை பிரிக்கக்கூடிய நீங்கள் எங்க, நேரு எங்க? அமைச்சரவை பட்டியல் வெளிவந்திருக்கிறது. பட்டியலில் என்ன? அதே ஊத்தாப்பம், பழைய ஊத்தாப்பம், அதே மாதிரி புதுசாக
ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதே நட்டா, அதே ராஜ்நாத் சிங், அதே அமித்ஷா, அதே மோடி போடி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி